بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين، وعلى آله وأصحابه الطيبين الطاهرين، ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويسألونك عن المحيض قل هو أذى فاعتزلوا النساء في المحيض ولا تقربوهن حتى يطهرن فإذا تطهرن فأتوهن من حيث أمركم الله إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் 218 ஆயத்துகளை முடித்து 219வது ஆயத்திலிருந்து 225வது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களை, அதன் தெளிவுகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத்தின் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் 222வது ஆயத்தை பார்க்கிறோம். 222வது ஆயத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதான் யஸ்அலூனக அனில் மஹீத் என்று தொடங்கும் அந்த ஆயத்தாக இருக்கிறது. சரி, இது பாடத்தின் அடிப்படையிலே, பாடத்தின் வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் இந்த பாடத்தினுடைய எண்ணிக்கை 317, அதாவது 317 என்ற பாடத்தை தான் நாம் அடைந்திருக்கிறோம். 317வது பாடம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நாம் கொடுக்கக்கூடிய தலைப்பு என்பது ஒன்று, இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை மையமாக வைத்து இந்த வரக்கூடிய அந்த வசனங்களுடைய அடிப்படையை கவனித்து அதில் வரக்கூடிய வார்த்தையோ அல்லது அதில் வரக்கூடிய அந்த விளக்கங்களையோ விஷயங்களையோ வைத்து நாம் தலைப்பை கொடுப்போம். அல்லது கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய விளக்கங்கள், சஃபூத்து தஃபாசிரிலே கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய அந்த விளக்கங்களை மையமாக வைத்து அதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் தலைப்பாக எடுத்துக் கொடுப்போம். அதற்கு தோதுவான முறையிலே, அதற்கு பொருத்தமான முறையிலே நாம் எடுத்துக் கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே இந்த பாடத்தில் நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று பார்த்தால், இஸ்லாத்தில் பெண்ணுரிமை. இஸ்லாத்தில் பெண்ணுரிமை. இஸ்லாம் எவ்வாறு பெண்களுக்கு அதனுடைய உரிமைகளை, சுதந்திரத்தை, அதற்குரிய ஹக்கை தெளிவான முறையில் நிறைவேற்றுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். மற்ற மதங்களை விட, மற்ற மதுஹபுகளை விட, மற்ற சட்டங்களை விட அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த சட்டம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்கிய அந்த வேதத்தினுடைய அந்த வழிகாட்டல்கள் ஒரு பெண்களுக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை, அதனுடைய அடிப்படை உரிமைகளை கொடுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால், நிறைய பேருடைய கருத்துக்கள் இஸ்லாம் பெண்களை வதைக்கிறது, இஸ்லாம் பெண்களை அப்படியே பூட்டி வைக்கிறது என்பதெல்லாம் ஒரு தவறான பல கருத்துக்கள். எந்த அளவுக்கு என்றால், விளங்காத, அதாவது அறியாத நம்முடைய சில இஸ்லாமிய பெண்கள் கூட, அல்லது அறிந்தும் சிலர்களால் தூண்டப்பட்ட சில இஸ்லாமிய பெண்கள் கூட, அல்லது இஸ்லாமிய பெண் வேடத்தில் மாற்றார்கள் சில நேரத்தில் என்ன செய்கிறாங்க, அழிந்து கொண்டு இஸ்லாத்துடைய அந்த சட்டங்களை, இஸ்லாத்துடைய பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த உரிமைகளை, அல்லது இஸ்லாத்திலே பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இஸ்லாத்தில் பெண்கள் கண்ணியமாக மதிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா வகுத்த சில சட்டங்களை அவர்கள் கொச்சைப்படுத்தி அறியாதன் காரணமாக நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். அதில் குறிப்பாக பர்தாவுடைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க. பர்தா என்னமோ முஸ்லீம்களை உள்ளடக்கி அப்படியே அடக்கி வைப்பதை போன்று நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் உண்மையிலேயே முஸ்லீம்களை மட்டுமல்ல, முஸ்லீம் பெண்களை மட்டுமல்ல, முழு சமூகத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அல்லாஹு தாலா இஸ்லாஹை விரும்புகிறான். சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆயத்துகளுடைய தொடரில் யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் என்பதற்கு கிதாபுடைய ஆசிரியர் கூட என்ன செஞ்சாங்க, அதாவது சமூக கட்டுப்பாடு, சமூக அமைப்பு சீராக வேண்டும் என்றால் எந்தெந்த நலவுகளை செய்ய வேண்டும், சமூக அமைப்பு, சமூகத்தில் ஒரு சீர்குலைவு, சீர்கேடு இருப்பதுன்னு சொன்னால் அதற்குரிய பாவங்கள், அதற்குரிய விஷயங்கள் என்னங்கிறத சொல்லும்போது இந்த ஹம்ரு மைசிர், குறிப்பாக இந்த மது அருந்துதல், அதே போல் மசூது விளையாடுவது, இது போன்ற விஷயங்கள் தான் சமூகத்தை சீர்கெடுக்கின்றது என்ற விஷயத்தை சொல்லி வந்தாங்க.
சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய விஷயங்களை எவ்வாறு அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்து அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னானோ, அதே போன்று சமூகத்தை சீர் செய்யக்கூடிய சில நல்ல அமல்களை, நல்ல விஷயங்களை அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். அதை எடுத்துக்கொண்டால் சமூகத்தில் சீரமைப்பு நலவு ஏற்படும். இந்த அடிப்படையில் அதுவும் பெண்களை விஷயத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், ஃபித்னாக்கள் இவைகளெல்லாம் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியம், மதிப்பு சொல்லுவாங்கல்ல. வரதாயன்னு சொன்னால் எப்போ முத்து சிப்பிக்குள்ள இருக்கிறது அதனுடைய கண்ணியம், அதனுடைய அழகு. அந்த அளவுக்கு என்னது இஸ்லாம் எவ்வாறு ஒரு சிப்பிக்குள் முத்து பாதுகாக்கப்படுகிறதோ அதே போல் பெண்களை பாதுகாக்கிறது. சொல்லுவாங்களா, உலகத்துல நமக்கு வீட்டில் இருக்குதுன்னா ஒரு நல்ல ஒரு கூடின ஒரு வஸ்து இருப்பதிலே மனிதனுக்கு எடுத்துக்கொண்ட உலக ரீதியை எடுத்துக்கொண்ட தங்கம் என்பது ஒரு பெரும் ஒரு சொத்தாக, மிக உயர்ந்த கண்ணியமான ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளாக அவன் கருதுகிறான். அதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டில் குப்பை தொட்டியிலையோ அல்லது வீட்டு வாசல்லையோ அல்லது வீட்டு ஒன்றும் அதை கண்ணியமான இடத்தில் வைப்பாங்க. அதை அணிய வேண்டும் என்றாலும் கழுத்திலேயும் அல்லது என்னது தலை அல்லது காது இது போன்ற கண்ணியமான முகம் என்பதே கண்ணியமான ஒரு அதில் அணிவாங்க. இல்லை அதை கலட்டி வச்சாங்கன்னு சொன்னால் பத்திரமா எங்கு பாதுகாப்பாக இருக்குமோ, பீரோலுக்குள்ள ஒரு பீரோலு, அதுக்குள்ள ஒரு பெட்டகத்துக்குள்ள என்ன செய்வாங்க, ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அதை பத்திரமா வைப்பாங்க. ஏன்? அது மதிப்பு மிக்க பொருள். அப்போ எந்த அளவுக்கு ஒரு பொருளினுடைய மதிப்பு கண்ணியம் கூடுகிறதோ அந்த அளவுக்கு அந்த பொருள் பாதுகாப்பாகவும் மறைப்போடும் வைக்கப்படும், மறைவாகவும் வைக்கப்படும். ஏன்? யாருடைய கண்களிலும் பட்டுவிடக்கூடாது, அதில் அது திருட்டு போய்விடக்கூடாது, அதில் சீர்கேடு ஏற்பட்டு விடக்கூடாது, அடுத்தவர்கள் பறித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி, களவாடி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வாறு வைக்கப்படுகிறதோ அதேபோல் இஸ்லாமும் பெண்களை பாதுகாப்பாக, கண்ணியமாக, உயர்வாக அவர்களை நினைப்பதன் காரணமாகத்தான் பர்தாவுடைய அந்த விஷயத்தை, அந்த நடைமுறையை இஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறது. எனவே அதை கடைபிடிப்பதன் மூலம் இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டுமல்ல முழு மனித சமூகத்திற்கும் ஒரு சீரமைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இஸ்லாம் பின்னடைவு ஏற்பட்டுச்சு, இஸ்லாத்தில் தொய்வு விழுந்துச்சுன்னு சொன்னால் அது முழு சமூகத்தையும் அதாவது முழு சமூகத்தையும் அது பாதித்து விடும். மாதா ஹசிரல் ஆலம் பின் ஹிதாத்தில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய வீழ்ச்சியை கொண்டு சமூகம் சீர்கட்டு விடும், உலகம் சீர்கட்டு விடும். இப்போ அதனால என்ன, இஸ்லாம் பெண்ணுரிமை இது மட்டுமல்லாமல் பல உரிமைகளை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குகிறது. பொதுவாக சொத்துடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி திருமணம் முடித்து கணவர் இறந்து விட்டார் அல்லது கணவர் தலாக் விட்டார் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய மாற்று ஏற்பாடு எவ்வாறு ஆண்கள் செய்கிறார்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் அதற்குரிய மாற்று உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. எத்தனையோ காலத்தில் பார்க்குறோம், அதாவது உடன்கட்டை ஏறுதல், எப்போ கணவன் இறந்துட்டானோ அந்த பெண்ணையே என்ன செய்வாங்க, அதே தீயில தள்ளிவிடக்கூடிய அந்த மடத்தனமான காலமெல்லாம் கடந்து அதையெல்லாம் அழித்தொழித்தது இஸ்லாமாகத்தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று இந்த உலகத்திற்கு உதயமாக தோன்றினார்களோ அன்றே இஸ்லாத்துடைய அந்த பெண்களுடைய அடிமைத்தனம், அதே போன்று மனித இனத்தினுடைய சமூகத்தினுடைய அடிமைத்தனம், அதனுடைய விலங்கை அறுத்து எரிந்து விட்டார்கள். அன்ஹும் இஸ்ரஹும் அல்லாஹ் அல்லத்தி கானத் அலைஹிம். பதில் பெண்களுடைய விஷயத்துல குறிப்பாக எல்லா ரீதியாகவும் குரான்ல பெண்ணுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. குரான்ல பெண்களுக்கென்றே தனி ஒரு சூரா, பெண்களுக்கென்றே தனி ஒரு சூரா இறக்கி வைத்திருக்கிறான். அதே மாதிரி ஹஸ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களை பற்றி குரானில் வரக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம், ஆண்களை பற்றி குரான்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பெண்களை பற்றி எங்கும் சொல்லலையா, பெண்களை பற்றிய பேச்சு எங்கும் பேசவில்லையா என்பதாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள். கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான், ஒரு பெரிய ஆயத்து. அதில் எப்படி ஆண்களுக்குரிய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சோ அதே மாதிரி பெண்களையும் வரிசையாக சொல்கிறான். அந்த ஆயத்து எப்படின்னு சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானித்தீன வல் கானித்தாத் வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத் வஸ் சாபிரீன வஸ் சாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத் வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத் வஸ் சாயிமீன வஸ் சாயிமாத் வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத் வல் ذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. இந்த ஆயத்தை நிச்சயம் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அப்போ அதனால பெண்களுடைய விஷயத்துல இஸ்லாம் கொடுக்கக்கூடிய உரிமை, அதே போல அந்த பெண்களுடைய உங்களுடைய உடல் ரீதியான அந்த நிலையையும் பார்த்து அதற்கேற்பவும் இஸ்லாம் உரிமை கொடுக்கிறது. யூதர்கள் நசாராக்கள் என்ன செய்வாங்க, பெண்ணுக்கு அந்த ஹைத் என்ற அந்த நிலை வந்துடுச்சு சொன்னா
அவங்களுடைய இயற்கை உபாதை இந்த மாதவிடா என்ற அந்த நிலை வந்துச்சுன்னு சொன்னா அவர்களை ஒதுக்கி வைப்பது, அவர்களை தனி அறையிலே அடைத்து வைப்பது, அவர்களை எவ்வாறு ஒரு கால்நடைகள் ஆடு மாடுகளை விட கேவலமான முறையில் அவர்களை நடத்துவது, இது போன்ற செயல்கள் செய்தார்கள். இத்தால் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அதே போன்ற இந்த கொடுமைக்கு ஆளாக்கினார்கள். அப்ப அதையெல்லாம் வந்து இஸ்லாம் தான் முதலாக அதை அதை அறுத்து அடியோடு எனது ஒழித்து கட்டியது. அதான் இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை போன்று இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு வாங்கி கொடுத்த உரிமையை போன்று யாரும் என்ன செய்யல, எந்த எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் அது கிடையாது. அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இந்த ஆயத்துக்களில் சொல்ல வராங்க. முக்கியமான பெண்களுடைய சில முக்கியமான நிலைகள், அதில் ஆண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய அந்த பவர், தன்னுடைய அந்த சக்தி, தன்னுடைய அந்த கியாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கௌரவத்தை கம்பீரத்தை காட்டக்கூடாது, மாறாக எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் கண்டிப்புடன் தெளிவாக விளக்குகிறது. வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். அல்லாஹு தாலா கூறக்கூடிய ஆயத்தும் அதற்கு முஃபஸ்ஸிரின் சொல்லக்கூடிய விளக்கங்களையும் காண்போம். வாருங்கள் போகலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சும்ம பையன தஆலா அஹ்காமல் ஹைதி. ஹைதுடைய சட்டங்களை அல்லாஹு தாலா தெளிவாக விளக்குகிறான். வயஸ்அலூனக அனில் மஹீதி குல் ஹுவ அதன். அவர்கள் உங்களிடம் ஹைதை பற்றி கேட்கின்றார்கள். குல், நபியை சொல்லுங்க, ஹுவ அதன், அது ஒரு சிரமம் தான், நோவினை, ஒரு நோவினை என்பதாக சொல்லுங்கள். வயஸ்அலூனக, அவர்களிடம் கேட்கின்றார்கள், யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அன் இத்தியானின் நிசாய், பெண்களிடம் வரக்கூடிய விஷயத்தை பற்றி, அதாவது பெண்கள்கிட்ட ஜிமா செய்கிற விஷயமா அவர்கள் கேட்கின்றார்கள். ஹாலத்தில் ஹைதி, ஹைதுடைய நிலையிலே, பெண் மாதவிடாய் கொண்ட நிலையிலே பெண்ணை நெருங்குவது சம்பந்தமாக அவர்கள் உங்களிடம் கேட்கின்றார்கள். அயஹில்லு அம் யஹ்ரும், அது ஹலாலா அல்லது ஹராமா, அந்த நேரத்தில் நாங்கள் அவங்களோட வீடு கூடுவது, ஜிமா செய்வது கூடுமா கூடாதா, எங்களுக்கு ஹலாலா ஹலால் இல்லையா என்பதாக கேட்கின்றார்கள். பக்குல்லஹும், நபி நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க, இன்னஹு ஷைவுன் முஸ்தக்திருன், அது வந்து ஒரு 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 நோவினை தரக்கூடிய ஒரு அழுக்கான ஒரு நிலை. முஸ்தக்திர்னா ஒரு இன்னஹு ஷைவுன் முஸ்தக்திருன் வந்து ஒரு, அதாவது ஒரு ஒரு இழிந்த நிலை, அது ஒரு ஒரு அதை ஒரு அவங்களுக்கு ஒரு சிரமமான ஒரு அழுக்குகள், ஒரு சிரமங்கள் நிறைந்த ஒரு அழுக்கான ஒரு நிலை, அது வந்து ஒரு அதாவது சுத்தமான ஒரு வஸ்துவாக இருக்கிற அந்த இடத்துல. ஆசிரத்து உன்ன, அவர்களோடு அந்த நேரத்தில் ஜிமா செய்வது, ஃபிஹாதியில் ஹாலத்தி, அந்த நேரத்தில் அவர்களோடு ஜிமா செய்வது என்பது, ஃபீஹி, அதிலே, அதன் லிஸ்ஸௌஜைன், அதாவது ரெண்டு பேருக்குமே, கணவன் மனைவிக்குமே அது ஒரு நோவினை, ஒரு ஒரு அசுத்தமாக ஒரு சிரமமான விஷயமாக இருக்கிறது. ஃபாத்தஸிலு நிசாஃபில் மஹீல், அது போன்ற நேரங்களிலே பெண்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபாத்தஸிலு நிசா, பெண்களை விட்டு விலகி கொள்ளுங்கள். ஃபில் ஹைல், ஃபில் மஹீதுனா அந்த மஹீலான நேரத்தில், இந்த ஹைதுடைய நேரத்தில் பெண்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், நீங்கிக் கொள்ளுங்கள். அதாவது இஜ்தனிபு முஆஷரத்த நிசாஇ, பெண்களோடு இணைவதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஃபி ஹாலத்தில் ஹைலி, அப்போ ஹைதுடைய நிலையிலே பெண்களோடு இணைவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அவங்களோட என்ன செய்யாதீங்க, இணையாதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல அல்லாஹு தாலா, ஏன்னா யூதர்களுடைய அந்த செயலைத்தான் முதலே சொல்லியிருந்தோம். இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, பெண்கள் ஹைதுடைய நேரம் வந்துச்சுன்னு சொன்னால் அவர்களோடு சாப்பிட்றதை தவிர்த்து கொள்வாங்க, அவங்கள வீட்டில் என்ன செய்வாங்க, அனுமதிக்க மாட்டாங்க, வெளியே தள்ளி விட்டுருவாங்க, தனிமைப்படுத்தி விடுவார்கள். இது போன்ற செயல்களெல்லாம் செய்து வந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் தான் என்ன செய்கிறாங்க, கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சான். யஸ்அலூனக அனில் மஹீது குல் ஹுவ அதன் ஃபாத்தஸிலு நிசாஃபில் மஹீத், என்ன ஐதுடைய நிலையில் என்ன செய்யுங்க, நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க, அவங்கள வந்து என்ன செய்ய தெரிந்து கொள்ளுங்கள் என்ற ஆயத்தை இறக்கி வச்சோம். ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்னஉ குல்ல ஷைன் இல்ல நிக்காஹ், அதாவது இந்த பெண்களை நிக்காஹை தவிர, நிக்காஹ் என்றால் இந்த இடத்துல ஜிமாவுடைய அர்த்தம், வத்தியுடைய அர்த்தம். அந்த நிக்காஹ் என்பதற்கு வத்தி என்ற அர்த்தம் தான் அசலான அர்த்தமா இருக்கு, வித்தா என்று சொல்ல வத்தி. அப்போ அதை தவிர, இந்த ஜிமாவை தவிர வேறு எந்த வேணாலும் செய்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட யூதர்களுக்கு இந்த விஷயம் போச்சு. போனோன்னு சொன்னாங்க, இந்த மனுஷன் என்னதான் நாடுறாரு, என்ன நம்முடைய விஷயத்துல என்னது, எந்த விஷயத்த சொன்னாலும் சரி நம்முடைய விஷயங்கள்ல இருந்து அதை உடனே மாறு செய்யாமல் இடமாட்டிருக்காரு. எதை, அதாவது எந்த சொன்னாலும் இல்லா ஹாலஃபனா, நம்மளை மாறு செஞ்சுட்டு தான் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த யூதர்கள் சொன்னாங்க. அப்போ உசைத் இப்னு ஹுதைர், அது மாதிரி அப்பாத் இப்னு பிஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து யா ரசூலல்லாஹ், இந்த யூதர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அவளுடைய விஷயத்தில் ஒவ்வொன்றையும்
நீங்க மாறு செய்றீங்க என்பதாக சொல்றாங்க. அஃபலா நுஜாமி ஹுன்ன, நாங்க அவர்களை, எங்களுடைய பெண்களை ஜிமா செய்யலாமா, ஹைடு நிலையில் அவங்களோட வீடு கூடலாமா என்பதாக கேட்கும் பொழுது, தகையர வஜுஹு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே மாறிவிட்டது. ஹத்தா லனன்னா, நாங்கள் இன்னும் வரைக்கும் அன்னஹு கது உஜித அலைஹிமா, அவர் ரெண்டு பேரும் கஜி வஜித அலைஹிமானா அவர்கள் இருவர் மீதும் கடுமையான கோபத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்து விட்டால், கோபம் அடைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சவன ஃபஹரஜா, ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க. ஃபஸ்தக்பலத் ஹுமா ஹதியத்துன் மின் லபனின் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு அதாவது அந்த நேரத்தில் என்னது, ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க. அபு ஃபஸ்துக்பிலத் ஹுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது ஹதியத்துன், ஒரு ஹதியா நபிக்கு முன்னாடி மின் லபனின், அதாவது பால் கட்டி போல பாலை போல ஒரு ஹதியா நபிக்கு முன்னாடி முற்படுத்தப்பட்டது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட விட்டாங்க. அது உசைத் இப்னு ஹுதைரையும் அப்பாத் இப்னு பிஷீர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையும் நபி என்ன செஞ்சாங்க, வரவழைச்சாங்க, அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ ரெண்டு பேரும் வந்ததுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பாலை புகட்டினார்கள், அதை கொடுத்தாங்க, பால் கொடுத்தாங்க. அப்போ அவங்க நாங்கள் விளங்கி கொண்டோம், அன்னஹு லம் யஜித் அலைஹிமா, அது எங்கள் மேலே நபி கோவப்படலை. கோவம் அதாவது நாங்கள் கேட்டதுக்கு நபி கோவப்பட்டாங்களோன்னு பயந்து போய் அவர் வெளியே சென்று விட்டார்கள். திரும்ப நபி அந்த ஹதியா வந்தவுடனே அவங்களை அழைச்சி திரும்ப அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அதை புகட்டின உடனே, அதை குடிக்க கொடுத்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்படி நம்ம மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோவப்படலை அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சு கொண்டாங்க. அப்போ இந்த இடத்துல நபியினுடைய விஷயத்துல ரொம்ப அவங்க நிதானம் ஆயிட்டாங்க. சரி, அப்போ நபி என்ன செய்றாங்க, மேலே கோவப்படலை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல அதன் அப்படின்னு சொன்னா என்னது, அவங்களுக்கு ஒரு எது ஒன்று ஒவ்வொரு விஷயத்திலையும் வெறுக்கக்கூடியது இருக்க சொல்றது. ஒரு விஷயத்துல ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும், ஒரு ஒரு வெறுப்பான நிலைக்கு தான் சொல்றது அதன்கிற வார்த்தையை சொல்றது. அப்போ அந்த நேரத்தில் என்னது, நீங்கள் ஜிமாவை செய்யாதீங்க என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக என்ன செஞ்சுட்டாங்க, தடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்களை நெருங்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இஜ்தனிபு மாஷரத்த நிசாய் ஃபி ஹாலத்தில் ஹைதி, ஹைதுடைய நேரத்தில் அவங்களோட நெருங்கிறத என்ன செய்வீர்கள், நீங்கள் முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். முழுமையான செய்யுங்க, அந்த நேரத்தில் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியாச்சு. இப்போ அதே மாதிரி என்னது, வலா தக்ரபூ ஹுன்ன, நீங்கள் நெருங்க வேண்டாம். இந்த ஆயத்துடைய அர்த்தத்தை பாருங்க. முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யஸ்அலூனக அனில் மஹீல், ஹைதை பற்றி உங்களிடம் நபியே கேட்கின்றார்கள். குல், நீங்க சொல்லுங்க, ஹுவ, அது, அதன் ஒரு, அதாவது ஒரு நோவினை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் என்னது, வெறுக்கத்தக்க ஒரு நிலை ஏற்படுத்துமோ அப்படிப்பட்டதுக்கு சொல்லுது. அப்போ ஒரு நோவினை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஃபஅத்தஸிலு நிசா ஃபில் மஹீலி, அப்போ ஹைதுடைய காலங்களில், ஹைது நிலையில பெண்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். வலா தக்ரபூ ஹுன்ன, அவர்களை நீங்கள் நெருங்க வேண்டாம். ஹத்தா யத்துஹுர்ன, அவர்கள் பரிசுத்தமாகும் வரைக்கும் அவர்களை நீங்கள் நெருங்க வேண்டாம், நெருங்கிடாதீங்க. வைதா தத்தாஹர்ன, அவர்கள் சுத்தமாகிவிட்டால், தூஹுன்ன, நீங்கள் அவளிடம் மாறுங்கள். மின் ஹைசு அமரக்குமுல்லா, மின் ஹைசு அமரக்குமுல்லா, அல்லாஹ் உங்களை எவ்வாறு ஏவி இருக்கிறானோ அந்த முறைப்படி நீங்கள் உங்கள் பெண்களிடம் மாறுங்கள். அல்லாஹ் ஏவுன முறையில் எதை அல்லாஹ் ஹலாலாக எவ்வாறு ஹலாலாக்கி வைத்திருக்கின்றானோ அந்த முறைப்படி நீங்கள் அந்த பெண்களிடம் மாறுங்கள். பெண்களிடம் அவங்க சுத்தமானதுக்கு பிறகு, அல்லாஹ், நிச்சயம் அல்லாஹ்ல யுஹிப்பு தவாபீன், தவாபீன்களை விரும்புகிறான். யுஹிப்புல் முத்தத்தஹீரீன், முத்தத்தஹீரீன்களை விரும்புகிறான். அதாவது சுத்தமானவர்களை, பரிசுத்தமானவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். அதே போல தவாப் செய்யக்கூடியவங்க, தௌபா செய்யக்கூடியவங்களை, பாவனிப்பு தரக்கூடியவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய பெண்கள் மனைவிமார்கள், ஹர்சுல்லக்கும் உங்கள் விளைநிலங்களை போன்றவர்கள். ஃபஅத்து ஹர்சக்கும், உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் வாருங்கள். அன்னா ஷீத்தும், நீங்கள் எவ்வாறு நாடுகின்றீர்களோ அவ்வாறு அதிலே நீங்கள் என்ன செய்யுங்க, பயிர் செய்து கொள்ளுங்கள். வக்கத்திமூ லி அன்ஃபுசிக்கும், உங்கள் நஃப்ஸுக்காக நீங்கள் உங்களை முற்படுத்திக்குங்க. அதாவது எதை அல்லாஹ் உங்கள் நஃப்ஸில் ஏற்படுத்தினானோ நஃப்ஸுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை முற்படுத்தி கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்யுங்க, நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள். அன்னக்கும் முலாக்கூஹு, நிச்சயமாக அவனை நீங்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்வை நீங்கள் ஒரு நாள் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். பஷீரில் முஃமினீன், முஃமின்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். நபியே, ஈமான் கொண்ட அந்த மக்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்வீர்களாக என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். பஷீரில் முஃமின், முஃமின்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ அதை தொடர்ந்து அந்த ஆயத்துடைய அடுத்த விளக்கங்களை பார்த்தோம். அப்போ அவங்கள என்னது, ஃபைதா தத்தஹர்ன,
ஃபலா தக்ரபூஹுன்ன அவங்க நெருங்காதீங்க, அத்தா யத்துஹுர்ன அவர்கள் சுத்தமாக ஆகும் வரைக்கும் என்பதாக சொல்றான். ஐ லா துஜாமிஉஹுன்ன அத்தா யன்கத்தி அன்ஹுன்ன தமுல் ஹைதி வ யக்தசில்ன. அப்போ நீங்கள் அவர்களை ஜிமா செய்யாதீர்கள், அவர்களோடு வீடு கூடாதீர்கள், ஹத்தா என்கத்திய துண்டிக்கும் வரைக்கும், அன்ஹுன்ன அவர்களை விட்டு, தமுல் ஹைதி அப்போ ஹைதுடைய அந்த தம், ஹைதுடைய ரத்தம், ஹைதுடைய அந்த கசிவு இருக்குத அந்த ரத்தம் துண்டிக்கும் வரைக்கும், வயக்தசில்ன அதற்கு பிறகு அவர்கள் குளித்து முடியும். ஹைதுடைய அந்த ரத்தம் நின்னதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்ச குளிச்சு சுத்தமானதுக்கு பிறகு அவங்கள நெருங்குங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். அது வரைக்கும் அவங்கள என்ன செய்யாதீங்க, நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறார். அப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவங்கள நெருங்காதீங்க, அதற்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களோட நெருங்குங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான். முராது அத்தம்பீஹு அலா அன்னல் கரத அதமுல் முஆஷரதி லா அதமுல் குருபி மின்ஹுன்ன. இந்த இடத்துல எச்சரிக்கை எதுக்கு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, நாட்டத்தை இந்த வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்துஹுர்ன என்று சொல்லப்பட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த நோக்கம் அன்னல் கரத அதமுல் முஆஷரதி, அதாவது ஜிமா என்பது நடக்கக்கூடாது, வீடு கூடுதல் என்பது நடக்கக்கூடாது. லா அதமுல் குருபி பக்கத்தில் நெருங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மின்ஹுன்ன அவர்களை அருகாமையில், அவருக்கு அருகாமையில் செல்வது, அவர்களோடு இருப்பது, அவர்களோடு உணவு உண்ணுவது, அவர்களோடு அமர்ந்து கொள்வது, இது போன்ற விஷயங்கள்ல எந்த தடையும் கிடையாது. அதமு முஆக்கலத்திஹின்ன ஓ முஜாலசத்திஹின்ன அவர்களோடு அமர்ந்து கொண்டு சாப்பிடுவது, அவங்களோட மஜ்லிஸ்ல ஒன்றாக அவங்களோட உட்கார்ந்து கொள்வது, இதில் எந்த விதமான தடையும் கிடையாது. அப்போ இங்கே நோக்கம் ஜிமாவுடைய நோக்கம் மட்டும்தானே தடை செய்யப்படுகிறதே தவிர, நெருங்குவதோ, அவர்களோடு பழகுவது, அவர்களுக்கு அருகாமையில் அமருவது, அவர்களோடு உண்ணுவது, குடிப்பது, மற்ற பழக்கங்கள் எதுவும் தடை செய்யப்படவில்லை. கமாக்கான ஃபாலுல் யஹூது யூதர்கள் செய்வதை போன்று இஸ்லாம் சொல்லவில்லை, அனுமதிக்கவும் இல்லை. இதா ஹாதத் ஐந்தஹும் மர்அத்து அவளிடம் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு அவளுடைய இடத்துல ஹைல் வந்துருச்சு, அந்த பெண் ஹைதுள்ள மாதவிடாய் பெண்ணாக ஆகிவிட்டால் அவள் என்ன செய்வாங்க, அவங்களோட அமர்றதை நிறுத்திடுவாங்க, அவங்களோட சாப்பிட்றத, அவங்களோட குடிக்கிறத நிறுத்தி அவங்கள ஒரு ரூமுக்குள்ளே தனியாக அடைச்சி வைக்கக்கூடிய அளவுக்கு, வீட்டை விட்டு வெளியேற்றும் அளவிற்கு என்ன செய்வாங்க, யூதர்கள் இறங்கி செய்வாங்க. ஆனால் எனது இஸ்லாம் அதை அனுமதிக்கவில்லை, அதை சொல்லவும் இல்லை. இஸ்லாத்துடைய நோக்கம் என்ன, அவளோட ஜிமா என்ற செய்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்திலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது அவங்களோட என்னது மற்ற விஷயங்கள், அதாவது வெளிரங்கமான விஷயங்கள், மற்ற விஷயங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றது, அவங்க குடித்த வாயை வச்சு அதே இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிருக்கிறது, இது போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு இஸ்லாம் முழு உரிமைகளை கொடுக்கிறது. அப்போ அந்த இஸ்லாத்துடைய நோக்கம் அந்த இடத்துல என்னென்னா, மாஷரத் கூடாது, ஜிமா என்பது இருக்கக்கூடாது. ஃபைதா தத்தஹர்ன ஃபைதா தத்தஹர்ன ஃபஅத்தூஹுன்ன மின் ஹைஸு அமரக்குமுல்லாஹ். அப்போ அவர்கள் சுத்தமாகிவிட்டால், ஃபஅத்தூஹுன்ன அவளிடம் நீங்கள் வாருங்கள், மின் ஹைஸு அமரக்குமுல்லாஹ் அல்லாஹ் உங்களை எவ்வாறு ஏவியிருக்கின்றானோ அந்த முறையில், ஹலாலான முறையில் என்ன செய்யுங்க, அவங்களோட ஜிமா செய்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது ஃபைதா தத்தஹர்ன பில் மாய் தண்ணீரை கொண்டு அவர்கள் சுத்தமாகிவிட்டால், ஃபஅத்தூஹுன்ன ஃபில் மகானி இடத்திலே அவர்களுக்கு வாருங்கள், அல்லதி அஹல்லஹுல்லாஹு லக்கும் அல்லாஹ் உங்களுக்கு எந்த இடத்தை அவர்கள் விஷயத்தில் ஹலாலாக்கி வைத்திருக்கின்றானோ, எந்த இடத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கின்றானோ அந்த இடத்திற்கு நீங்கள் தாராளமாக, அந்த இடத்துல இருந்து ஜிமா செய்யக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வாருங்கள், ஜிமா செய்யுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். ஒவ்வொரு மக்கானு நஸ்லி வல் வலதி, அது வமிசம் இன்னும் குழந்தைகள் பெருகக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்போ அல் குபுலு லத்துபுர், அப்போ இந்த இடத்துல இது முன் வழியாக வாருங்கள், லத்துபுர் பின் வழியாக கிடையாது. முன்னால் ஜிமா செய்கிறது தான் ஹலால் ஆக்கப்பட்டிருக்குது. அப்போ அதுதான் எனது நசில் உற்பத்தி ஆகிற இடம், குழந்தைகள் பெற்றெடுக்க தகுதியான இடம் என்பது அந்த இடமாகத்தான் இருக்கிறது ஒழிய பின் பகுதி கிடையாது என்பதை அல்லாஹ் தடுத்துட்டான். அப்போ எந்த இடத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறானோ அந்த இடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, தாராளமாக உங்களுடைய பெண்களிடம் வீடு கூடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். அது எப்போ அவர்கள் சுத்தமாகிவிட்டால், அவங்க சுத்தமாகிவிட்டால் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான். இந்த இடத்துல பெண்களுடைய விஷயத்துல முழு உரிமை இஸ்லாம் கொடுத்திருப்பதை பார்க்குறோம். எல்லா ரீதியாகவும் ஆரம்பத்திலிருந்து, அதுவும் எனது இது அவர்களுடைய ஒரு அசுத்தமான நிலை என்பதாக மற்றவர்கள் கருதக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவர்களோடு ஜிமா மட்டும் செய்ய, அதுவும் அது அவர்களுக்கும் நோவினை, அது அவர்களுக்கும் கஷ்டம். அதே போல ஆண் பெண் இருவருக்கும் அதில் என்ன இருக்குது, சிரமம் இருக்கிறது. ஏன்னா அந்த நேரத்தில் குழந்தை தரிச்சிடும், பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால என்னது அந்த நேரத்தில் தடை செய்திருக்க ஒழிய
மற்ற மற்ற எல்லா விஷயங்களுக்கும் அனுமதி கொடுத்திருக்கு. இதே மாதிரி அவர்களோடு இருந்து கலந்து இருக்க வேண்டும் என்பதையும் அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு ஆறுதலாக, ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் சிரமங்கள் இருக்கும், அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும், தன் வேலையை தானே செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் தான் அவர்களுக்கு கணவருடைய ஒத்துழைப்பு, சுற்றி உள்ளவங்களுடைய அரவணைப்பு தேவைப்படும். அது அந்த நேரத்தில் யூதர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களை விரட்டி விடுகிறார்கள், தனிமைப்படுத்தி விடுகிறார் என்றால் அது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது. அதை இஸ்லாம் முற்றிலுமாக ஒழிக்கிறது. அப்போ அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால தான் அவங்க வாய் வச்சு குடிச்ச இடத்துல அந்த இடத்துல வச்சு குடிச்சிருக்காங்க. இதுவெல்லாம் எனது அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை என்ன, அவர்களுக்கு அந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு எது ஒன்றை மட்டும் செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் தடுத்திருக்கிறதே ஒழிய மற்ற இடங்களில் எந்த வித தடையும் கிடையாது. இதைத்தான் இந்த இஸ்லாம் பெண்களுக்குரிய முழு உரிமையும் சுதந்திரத்தையும் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய உள் வெளி உணர்வுகளையும் இஸ்லாம் மதிக்கிறது, அவர்களை ஆதரிக்கிறது, அவர்களை உள் வெளி உணர்வுகளையும் ஆதரிக்கிறது. எப்படி ஒரு ஆணுக்கு எவ்வாறு ஆணுடைய தேவை என்பதும் ஆணுடைய நிலை என்பது இருக்கிறதோ அதே நிலை பெண்களுக்கும் இந்த ஆண் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் முழுமையாக நமக்கு ஏவுகிறது, ஆர்வமூட்டுகிறது. எனவே அந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹினும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஒரு அழகான வழிகாட்டியாக இருக்கிறது. அல்லாஹு தாலா நம்மை இதை புரியக்கூடிய சக்தியை தருவானாக. பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய அந்த உரிமைகளை, சுதந்திரங்களை நாம் பிறருக்கும் அதை எடுத்துச் சொல்ல வேண்டும். இஸ்லாத்துடைய மகத்துவத்தை, இஸ்லாம் காட்டக்கூடிய முழு உரிமையையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி புரிய வைக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய குழப்பமான காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது இஸ்லாத்தின் மீது மக்களுக்கு ஆர்வம் வரும். இஸ்லாத்தை பற்றி தவறாக பரப்பக்கூடியவர்கள், எத்தி வைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சரியான சாட்டையடியாக இருக்கும். இஸ்லாத்தை விளங்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள், இஸ்லாத்தின் மீது பிரியம் கொண்டவர்களுக்கு இது ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக, அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எனவே அல்லாஹு தாலா நமக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. அவன் கட்டளையிடக்கூடிய கட்டளைப்படி நாம் வாழக்கூடிய ஆற்றலையும் அற்புதத்தையும் நமக்கு அதற்குரிய அறிவையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அவனுடைய பொருத்தத்தை நமக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.